செகண்ட் லவ் நேகா அடுத்த கண்டஸ்டண்ட்டு நேகா. அதாவது இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி தோணுதுன்னா, செட் பண்ணிட்டாங்க, 6 பேர் செட் பண்ணிட்டாங்க. இவங்க தான் உங்களோட செகண்ட் லவ் இதாண்டா, இதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் இவங்க தான் அப்படிங்கிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க போல். ஏன்னா இவங்க வேலையாக தானே, மாமா டிவியோட வேலையாக தானே. இந்த பிடிவாயோட கும்பல், பிடிவாயோட ஃபேன்ஸ் இருப்பாங்கல்ல சில பேர், விளக்கு பிடிப்பாங்க போய். இப்போ படம் பார்ட் 4 வருது, அதில் வந்து விளக்கு பிடிக்கிறதுக்கு ஒருத்தன் வந்திருக்கான். நம்ம கமெண்டில் ஒருத்தர் இருக்கான் பாருங்க, அவன் தான் விளக்கு பிடிச்சிக்கிட்டு இருக்கான். புரியுதா உங்களுக்கு? அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இவங்க சொல்கிறாங்க நேகா மேடம் அவனுக்கு தான் அது ட்ராமா, எனக்கு ட்ரோமா ஏதோ நடந்திருக்கு. ஏன்னா ஆளே கொஞ்சம் ஒரு மாதிரி தான் மார்க்கமாக தான் இருக்குது. இப்போ மூவ் ஆன் பண்ணிட்டாங்களாம். மூவ் ஆன் பண்ணிட்டேன், இருந்தாலும் எனக்கு ஒரு சாய்ஸ் இருக்குல்ல, எனக்குன்னு ஒரு சாய்ஸ் இருக்குல்ல. ஏன் நான் மாற்றிக்கணும்? என்னோட வந்து இதெல்லாம் ஏன் மாற்றிக்கணும்? நான் சின்சியராக, ஆனஸ்ட்டாக, சப்போர்ட்டிவாக, கேரிங்காக இருந்தால் இப்படி தான் ஆகும் போல். அதுக்காக அது இந்த பீட்ரு விடும்போதே எனக்கு கண்டுபிடிச்சிட்டேன். பட் யூ நோ வாட் அப்படின்னு சொல்லும்போதே கண்டுபிடிச்சிட்டேன். அதுக்காக என்னோடய ஆத்தென்டிசிட்டியான நான் என்னோடய ரியல் செல்ஃபை நான் ஏன் விட்டு கொடுக்கணும்? அதெல்லாம் விட்டு கொடுக்க மாட்டேன். நான் அப்படி தான் இருப்பேன். அப்படி தான் இருப்பேன்னா திரும்பவும் பிரச்சனை வரும். நீ விட்டு கொடுக்குறது முதல்ல கற்றுக்கிட்டா தான் பிரச்சனையே வராது. இதில் வந்து செகண்ட் லவ்னு போட்டு என்ன சொல்ல வர்றாங்க நம்ம மாமா டிவி, விட்டு கொடுக்கக்கூடாது. இப்போ பிடி வாயெல்லாம் சொல்லி டெக்கோரம் டிக்னிட்டின்னு சொல்லி ஊரை ஏமாற்றிட்டு பாருங்க. அந்த மாதிரி ஒரு கும்பல் தான் அது. பல்லுனக்கா 2.0 வச்சுக்கலாம், இந்த மாதிரி தான் வருவாங்க. இருந்தாலும் 2 இயர்லி இப்போ சொல்ல முடியாது. சில பொண்ணுங்கள் நல்ல பொண்ணுங்களாகவும் இருக்கலாம். ஸோ ஷோ ஆரம்பிக்கட்டும், அதுக்கப்புறம் பார்த்துக்குவோம். ஜூலை 13 ஆரம்பிக்குதுங்க. கண்டிப்பாக வந்து பண்ணுவோம், ஃபுல்லாக பண்ணுவோம். ஏன்னா அடுத்து வந்து செகண்ட் லவ்வும் பண்ணிடுவோம். அடுத்து காமன் பிக் பாஸ்னு ஒன்று வருதுல, காமன் மேனு, அதில் வந்து பல பேரை இறக்குறாங்க. பிடி வாய் மாதிரி கும்பல்லாம் உள்ளே வருது. திரும்ப பிடி வாய் 2.0 உள்ளே வருது. இப்படி தான் நான் இருக்க போகிறேன். அதாவது ஒரு ஜென்டில்மேன் வேணுமா? ஹோப் இந்த செகண்ட் ஷோவிலேயாச்சும் ஒரு ஜென்டில்மேன் எனக்கு கிடைக்குதான்னு பார்க்கலாம். அதுக்காக தான் உள்ளே வந்திருக்கு மேடம் நேகா மேடம். விஜய் டிவியில் வந்து நீங்கள் ஜென்டில்மேன் எல்லாம் தேடக்கூடாது. அப்படி ஒருத்தவங்க கிடையாது, இருக்க மாட்டாங்க. வருவாங்க, ஜென்டில்மேனாக இருந்தால் அடித்து துரத்திடுவாங்க. நீ ஜென்டில் உமனாக இருந்தீங்கன்னா உன்னையும் அடித்து துரத்திடுவாங்க. ஸோ கண்டென்ட் அவங்களுக்கு கொடுக்கணும். கண்டென்ட் கொடுக்கலன்னா உன்னை வந்து மதிக்க மாட்டாங்க, உன்னை ஃப்ரேம் பண்ணிடுவாங்க. கண்டென்ட் ஓவராக கொடுத்தீங்கன்னு வச்சுக்க, பாரு கமதி மாதிரி ரெட் கார்டு கொடுத்துருவாங்க. பிடி வாய் மாதிரி ஆட்கள் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கெல்லாம் கொண்டு போயிடுவாங்க. பலூனக்காவெல்லாம் அந்த மாதிரி பார்ட் 4 பார்ட் 5ன்னு போயிடுவாங்க. லைக் பண்ணுங்கள்.